பேச்சுலர்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு நான் போட்ட ரெசிபிக்கு நீங்கள் தேங்க்ஸ் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. பட் இந்த ரெசிபிக்கு என்னோட அட்ரஸ் கேட்பீங்க கிஃப்ட் அனுப்புறதுக்கு. அப்படி இருக்கும் இந்த 5 நிமிஷம் ரெசிபி. பச்சை முட்டை சோறு சும்மா இதோட வாசனையும் டேஸ்ட்டும் அணைச்சிக்கிட்டு இருக்கோம். பேச்சுலர்ஸ் மட்டும் இல்லை, சடன் கிரேவிங்ஸ் இருக்கு, யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் ஒரு கை புதினா, கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 6 பல் பூண்டு, ஒரு இன்ச் இஞ்சி, 5 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அரைச்சதை அப்படியே உள்ளே சேர்த்துருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினாலே போதும். இதுக்குள்ள இப்ப 2 முட்டையை சேர்த்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி விடுங்க. முட்டை நல்லா தனித்தனியா ஸ்கிராம்பிள் ஆனது. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. அவ்வளவுதான். வடிச்ச சாதம் 2 கப் உள்ள சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து 4 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல நல்லா பரட்டிட்டு சுட சுட சாப்பிட்டு பாருங்க. ஒவ்வொரு வாய்க்கும் ஷேரன் தான் ஞாபகத்துக்கு வருவேன். அப்படியே மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?